வணக்கம், என்னோட பேர் கார்த்திக். கரூர் மொரிங்கா ஃபுட் அண்ட் நியூட்ராசிட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் ஒன் ஆஃப் த டைரக்டர். இங்க கரூர்ல வந்து இது ஒரு புது இனிஷியேட்டிவா எடுத்து 25 பேர் சேர்ந்து நாங்க இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தோம்னா, மொரிங்கா முருங்கை அதனோட மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இன்னுமே. சோ அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இத நடவு செய்யற விவசாயிகள் அவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கம்பெனி வந்து கரூர் மொரிங்கா ஃபுட் அண்ட் நியூட்ராசிட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் வந்து நாங்க வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். அது எப்படி மதிப்பு கூட்டி நாம சந்தையில இன்னும் அதிக விலைக்கு விற்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விவசாயிகளும் நன்மை அடைவாங்க, பெனிஃபிட் ஆகும் அவங்களுக்கும். இப்ப நாம இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஆர்கானிக் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்றது பார்த்தோம்னா, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு எப்பயுமே நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அதுல பார்த்தோம்னா நம்ம இந்த முருங்கையும் ஆர்கானிக்ல தான் வேணும். இந்தியால மட்டும் இல்ல, நிறைய வெளிநாடுகள்லயும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு ரெக்குவயர்மெண்ட் அதிகமா இருக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நாம அவங்களுக்கு எப்படி இது கொடுக்குறோம்னா, நாமளே விதையை சஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு. அதே அவங்க கிட்ட ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்குன்னா விதையை சஜஸ்ட் பண்ணி அதை என்னென்ன மாதிரி பண்ணணும், எப்படி அதை நடவு பண்ணணும், என்ன உரங்கள் யூஸ் பண்ணணும், இந்த கைடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து அவங்க 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு தண்ணி பாய்ச்சணும், இன்னொன்னு உரம் கொடுக்கணும். இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணீங்கன்னா மத்தது ஹார்வெஸ்ட் பண்றது நாங்க வந்து அந்த இலையை ஹார்வெஸ்ட் பண்ணிப்போம். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த என்ன ரகத்தை பொறுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த கூலியும் அவங்களுக்கு உண்டானது அந்த இது வரும். ஃபார்மர்ஸும் இது நிறைய பெனிஃபிட் ஆவாங்க. ஆர்கானிக் இதுக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. நிறைய ஃபார்மர்ஸ் வேணும். ஆர்கானிக் மூலியமா பண்ற ஃபார்மர்ஸ் வேணும். எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.